வணக்கம். சேலம் மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க. விஜய் பேசுனதை கேட்டீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து முழுக்க நிர்வாகிகளுக்கான மீட்டிங் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோட்டிவேட் ஸ்பீச் தான் வந்து மோஸ்ட்லி கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. மது அந்த இது இப்போ ரீசெண்டாக கூட சென்னையில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் பாதுகாப்பு இல்லாத இடத்துல ஃபஸ்ட்டு யாருமே வரமாட்டாங்க. என்ன நியூஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து கேதர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எங்களுடைய நிர்வாகிகளாகட்டும் பொறுப்பாளர்களாகட்டும் எல்லாருமே வந்து நேரில் போய் பார்த்து அதுக்கான வந்து ஆலோசனை பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க இல்லைங்களா சார். ஓகே, எலெக்ஷனில் வெற்றி உறுதியா இல்லை ஏதாவது 26 எலெக்ஷனில் வெற்றி நிச்சயம், நம்மளுடைய ஆட்சி தான் அமையும். அது வந்து மாற்றமே கிடையாது சார். டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்னு பார்த்தா டிவிகே தான். விசில் சத்தம் எந்த அளவுக்கு கேட்கும்? விசில் சத்தம் பயங்கரமாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும் சார். ஓகே, தளபதி நாட்டுக்கு என்னென்ன பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எப்படின்னா இவங்க வந்து காசு கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு சில மக்கள் வந்து இன்னைக்கு அந்த காசு பார்த்துருந்தா இன்னைக்கு இங்கே வந்திருக்க மாட்டாங்க. அதே 5000 ரூபாய் அவரே சொல்லிட்டாரு, காசு கொடுக்குறாங்களா நீங்கள் வாங்கிக்கோங்க, நோ ப்ராப்ளம். யாரோட காசு? இது நம்மளுடைய காசு இல்லைங்களா, அதனால நீங்கள் வாங்கிக்கோங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் நம்மளோட ஓட்டு யாருக்கு? விசில் சின்னத்துக்கு நமக்கே நிச்சயமாயிடுச்சு. இப்போ நிர்வாகிகள் கூட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய மீட்டிங் மாதிரி பார்த்தோம் நம்ம. இப்போ இதுக்கு மேலே வந்து மக்கள் சந்திப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் சார், வேற லெவலில் இருக்கும். உங்கள் ஓட்டு? என்னோட ஓட்டு கண்டிப்பாக விசில் சின்னத்துக்கு தான், டிவிகேக்கு தான். எங்கேருந்துமா வரீங்க? நாங்கள் இங்கே கோட்டை பகுதி மகளிர் அணி இன்சார்ஜாக இருக்கேன். சரிம்மா, நன்றி நன்றி. தேங்க்யூ சார். மாநாட்டில் விஜய் பார்த்தீங்களே, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். ரொம்ப இது வந்து என்னோட கனவே இதுதான் சார், சாரை ரொம்ப பார்க்கணும்ட்டு. இந்த கனவு இப்ப நிறைவேறிடுச்சுங்க சார். இந்த விட டிவிக்கு தான் உங்க ஓட்டா? ஆமாங்க சார், குடும்பமே அதுக்கு தான் ஓட் பண்ணுவீங்க. சரி, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? நாங்க சேலம் தாங்க, பழைய பஸ் ஸ்டாண்ட். சரி சரி, நன்றி நன்றி. சேலம் மீட்டிங் வந்திருக்கீங்க, என்ன விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி கூட. 1.5 வயசு குழந்தைய நான் வீட்டில் விட்டுட்டு நான் வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும், அம்மா கூட சரி போயிட்டு விட்டோம்னாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வேணானாங்க. அதையும் மீறி நான் வந்தேன். இப்போ வேறு எனக்கு ஒரு சின்ன கீழே மயக்கமோ எதுவுமே கிடையாது. 2 நாளாக சாப்பிடல. குறிப்பாக நான் எங்கள் அண்ணனை பார்க்க போகிற சந்தோஷத்தில் 2 நாளாக சாப்பிடல. நல்லா தான் இருக்கேன். அங்கே எல்லா இதுவுமே இருக்குது, லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக, தண்ணி சாப்பாடு ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்களா? தண்ணி எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லைன்னா இல்லை, எல்லா பொருளும் இருக்குது. இதில் வந்தவங்களும் சேர்த்து, வீட்டில் இருந்து பார்க்குறவங்க எல்லாமே சேர்த்து. இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஹைவே. நாங்கள் பார்க்க வந்திருக்க எல்லா தொண்டர்களுமே ஹைவேல போகிறது. மக்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ எந்த ஒரு தொந்தரவுமே நாங்கள் கொடுக்கல. ஏன்னா நாங்கள் எங்கள் கொள்கையை நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு தான் வந்திருக்கோம்.